டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம், அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஸ்டார்டிங் டேட்டும் அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. உடனடியாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமினுடைய டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். லாஸ்ட்டாக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக உடனடியாகவே இந்த சிடிஎஸ்சி எக்ஸாம் உடனடியாக வந்துருச்சு. ஸோ வருஷம் இதுக்கான இந்த அறிவிப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க நம்ம ஒவ்வொன்றையாக பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் 21ஆம் தேதியே வந்துருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா 27 ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி போனாலும் உடனடியாக வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிடலாம். இந்த லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25/6/2025, அதாவது இன்னும் கரெக்டாக 1 மந்த்துக்கிட்ட தான் இருக்குது. உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/6/2025, அதுவும் 12 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதே போல் இந்த கரெக்ஷன் விண்டோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இந்த 1ஆம் தேதி 1/7/2025 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 days கிட்ட டைம் கொடுக்குறாங்க இந்த கரெக்ஷன் விண்டோ. அதுக்கப்புறமா இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதே போல் பேப்பர் 2 டெஸ்ட்டும் இருக்குது. அப்போ எந்த டேட்டில் இருந்துட்டு இந்த எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8/2025 to 10/8/2025, அதாவது ஒரு 6 to 7 days கிட்ட இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆவது மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் மறக்காமல் போய் எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ 4/8/2025 இந்த எக்ஸாம் ஆரம்பமாகுது. அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடுக்கு அப்புறமா 1 month டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். அதாவது இப்போ 5ஆம் மாதம் முடிய போகுது. அப்போ 6/7 இன்னும் 2 மாதம் சாலிடாக இருக்குது. இதை படிக்கிறதுக்காக 2 months டைம் அப்படியே இருக்குது. இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அடுத்தபடியாக ஏற்கனவே பார்த்த அந்த கரெக்ஷன் விண்டோ தான் இதில் இருக்குது. அப்போது ஒரு 3 days டைம் கொடுக்குறாங்க. 29/6 to 1/7/2025 அந்த டைமில் நீங்கள் ஏதாவது தவறுதலாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஒரு செக்கும் நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஏதாவது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ், என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்ன லெவல் ஆஃப் பே, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக கெமிஸ்ட்ரிக்கு தான் பார்ப்போம். இதில் நிறையா சப்ஜெக்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நிறையா போஸ்ட் கோடு இதில் இருக்குது. அந்தந்த உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கோடு வருதோ, என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமோ அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம குறிப்பாக கெமிஸ்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். இப்போ என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 3606. அதுக்கு நேர் பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சி, பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்காக கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா லெவல் 20. சரிங்களா? லெவல் ஆஃப் பே லெவல் 20. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். அப்போ இங்கே கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபார் கெமிஸ்ட்ரிக்கு 4 வேக்கன்சி இருக்குது. ஸோ அங்கே ஒரு 14, இங்கே ஒரு 4. ஸோ டோட்டலாக 18 ஆயிடுச்சு. 18 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது பார்த்திங்கன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5க்கு மேலேயே இருக்குது. அப்போ அதில் ஒரு 18, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 23, டோட்டலாக 23 வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜூனியர் கெமிஸ்ட் இருக்குது.
போஸ்ட் கோடு 3609 ஜூனியர் கெமிஸ்ட்ரி. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சி இருக்குது. அப்போ 23 + ஒரு 3 26 வேகன்சிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 26 வேகன்சிஸுக்கும் நீங்கள் போட்டி போடலாம். இது வந்து லெவல் 8. ஃபஸ்ட்டில் பார்த்தது பாருங்கள், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 20. லெவல் 8 எங்கே இருக்குது, லெவல் 20 எங்கே இருக்குதுங்கிற பார்த்துடுங்க. அப்போ இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 615 வேகன்சிஸ் இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஆட்கள் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த போஸ்டிங்குள்ளே போயிடலாம். அப்போ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, அதாவது இந்த ஓசிக்கு அடுத்தபடியாக அதர் தான் ஓசி இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 60 வயசு ஃபுல்ஃபில் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 59 வயசு வரைக்கும் அவங்களால எழுத முடியும். அது மினிமம் ஏஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இந்த 21 வயது கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்கணும். சரிங்களா? அப்போ அவங்க தான் இந்த எக்ஸாமில் எழுத முடியும். பாருங்கள், கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி முஸ்லீம், அதாவது நாட் பிலாங்கிங்ஸ் டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதாவது இந்த ஓசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். அதே போல் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி. ஸோ டிசேபிலிட்டி உள்ளவங்க இந்த 42 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஸோ இவங்களுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே போல் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி உள்ளவங்களுக்கும் ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இன்னும் யாருக்குமே இந்த ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது 59 வயது, அதாவது 60 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வரைக்கும் என்ன செய்யலாம், இதை எழுதலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அதில் வந்து இந்த ஏஜ் லிமிட் வச்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில் எலக்ட்ரிக்கல், அதுபடியாக ஜூனியர் பிளானர், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயது இந்த நிறைவு பெற்றிருக்கக்கூடாது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கிடுங்க. அதான் பாருங்கள். ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மீன் கேண்டிடேட் ஷுட் நாட் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 60 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது 1/7/2025. அதுக்கு முன்னாடி 59, 58, ஸோ அவ்வளோ ஏஜ் இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். சரி, இப்போ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். இப்போ ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு இந்த எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன டிகிரி இருக்கணுமோ அதையும் இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இல்லையா, அப்போ அதில் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், அனாலிட்டிக்கல், பாலிமர், அப்ளைடு கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி, இதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் இந்த கெமிஸ்ட்ரி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படியா இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், சுவாலஜி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஸோ இதில் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப அருமையான போஸ்ட்டு இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டு. அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது டிரான்ஸ்லேஷன் வேக்கன்சி இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, தமிழை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா a degree of any university by the University Grant Commission with Tamil in any one of the parts of the degree course. அதாவது டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி தான் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு பாருங்கள், ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்பமே பார்த்தது எல்லாமே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இதுக்கு வந்து ஒரு டிகிரி இருந்தாலே போதும். இதுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ டோட்டலாக 26 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்ல ஒரு சேலரி தரக்கூடிய ஒரு ஜாப்பு. இந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட். ஸோ குறிப்பிட்ட பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உள்ளவங்க குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு
அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதில் இந்தந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடுங்க. இந்த போஸ்ட் ஐடென்டிஃபைட் சூட்டபிள் ஃபார் persons வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அதர் தேன் டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த 2 போஸ்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இதுதான் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது பேப்பர் 1 அதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சப்ஜெக்ட்டு. பேப்பர் ஏல பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பேப்பர் இந்த பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு வந்து இருக்கும் அதில். அதே போல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பேஸ் பண்ணது. பார்ட் ஏ பாருங்கள் பேப்பர் 1 இதில் கொடுத்துக்குறாங்க. அதே போல் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸு. ஸோ அப்போ இந்த தமிழில் தவிர மற்றது எல்லாம் சேர்த்து டோட்டலாக 450 மார்க்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். சரி, அதுக்கப்புறமா இந்த பேப்பர் 1 இருக்குது பாருங்கள். பேப்பர் 1 வந்துட்டு ஓஎம்ஆர். இல்லை பேப்பர் 1 வந்துட்டு ஓஎம்ஆர் டைப்பில் நடத்துகிறாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சிபிடி, சில கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக இதில் நடத்துகிறாங்க. கவனமாக இதில் பார்த்துக்கிடுங்க. இதுதான் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ பேப்பர் 2ல் அந்த ஸ்டாண்டர்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு இந்த டிகிரியா இல்லைனா பிஜி ஸ்டாண்டர்டா, அதே போல் கொஸ்டின் என்ன லாங்குவேஜில் இருக்கும், தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் பாருங்கள், அதுக்கு வந்து பிஜி டிகிரி எம்எஸ்சி வேணும். கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். கவனமாக பார்த்துடுங்க, தமிழில் இருக்காது, இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வரும். அடுத்தபடியாக இந்த ஜூனியர் கெமிஸ்ட், இது வந்துட்டு கெமிஸ்ட்ரி கோர்ஸ் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. இங்கே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், பிஜி கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போ அங்கே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இல்லையா, அங்கே வந்து 2 தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோரன்சிக் சயின்ஸ். இது வந்துட்டு எம்எஸ்சி டிகிரி பேஸ்டு. இங்கேயும் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஸோ இதை கவனமாக பார்த்துடுங்க. அடுத்தபடியாக இதில் இந்த டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன், அதாவது இந்த எனி டிகிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதற்கான இந்த ஸ்கீமை இதில் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்ட் ஏ வந்து பிரச்சனை இல்லை, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே தான். இந்த பார்ட் பி, பார்ட் சி எல்லாமே ஒரே போல தான் வரும். பேப்பர் 2 இருக்குது பாருங்கள், இங்கே வந்துட்டு கொஸ்டின் கிடையாது. இங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 hours 300 மார்க்ஸ், டோட்டலாக 450 தான். இங்கேயும் அதே போல் இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் இதில் கொடுத்துக்கிறாங்க. 2.5 hours இங்கே 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. சரி, அப்போ இதுதான் இந்த டிரான்ஸ்லேட்டருக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த பேப்பர் 1 பேப்பர் 2க்கான இந்த சிலபஸை இதிலேயே கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தாலே போதும், இதில் உள்ள சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த போஸ்ட்டை நீங்கள் வாங்கிடலாம். இதில் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான இந்த சிலபஸை கொடுத்துக்கிறாங்க. இலக்கணம், அகராதி, போல் எழுதும் திறன், கலைச்சொற்கள், ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ கேள்வி வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சிலபஸை பார்த்து படிக்கிறதுக்கு. வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம். அதே போல் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். அப்போ இதில் ஜென்ரல் சயின்ஸு 5 கொஸ்டின், ஜாகிரபி 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி 10 கொஸ்டின், இந்தியன் பொலிட்டி 15 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி 20 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி கல்ச்சரில் பார்த்து 20 கொஸ்டின், பார்ட் சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆப்டிடியூடில் ஒரு 15, ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். இது வந்துட்டு இந்த பேப்பர் 1. இப்போ அடுத்தபடியாக பேப்பர் 2. இப்போ பேப்பர் 2ல் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வேண்டியது என்ன, கெமிஸ்ட்ரி வேணும். அப்போ கெமிஸ்ட்ரி பாருங்கள், இந்த இருக்குது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் இருக்குது. அப்போ அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின், சாலிட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 10, இந்த யூனிட் 2 ஒரு 15 கொஸ்டின், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரு 15, அனாலிட்டிக்கலில் 12, யூனிட் 4ல் ஒரு 20 கொஸ்டின், அடுத்தபடியாக யூனிட் 5ல் ஒரு 20 கொஸ்டின், அடுத்தபடியாக யூனிட் 6ல் ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 25, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஒரு 10, யூனிட் 9ல் ஒரு 5 கொஸ்டின்,
யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ், நேனோவில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஓகே, அப்போ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு மற்றதை கூட நீங்கள் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட். இப்போ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி போஸ்டிங் வாங்கிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக இந்த பிஜி ஸ்டாண்டர்ட், இப்போ பிஜி ஸ்டாண்டர்டில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் இதில் கொடுத்துக்கிறாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இதுக்கான சிலபஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பாருங்கள், இதில் இந்த இன்ட்ரொடக்ஷன் டு என்விரான்மெண்ட்டில் ஒரு 30 கொஸ்டின், அடுத்தபடி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன் பாலிசிஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 30 கொஸ்டின், என்விரான்மெண்டல் பயாலஜியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷனில் ஒரு 10 கொஸ்டின், என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி 15 கொஸ்டின், மரைன் என்விரான்மெண்ட்டில் 15 கொஸ்டின், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் இந்த பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான இந்த சிலபஸ். அதாவது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதற்கான சிலபஸ் தான் இது. அப்போ இந்த சிலபஸை நீங்கள் பார்த்து இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அப்போ டோட்டலாக 26 வேகன்சிஸுக்கு நீங்கள் இவ்வளோ சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும். கவர் பண்ணாலே போதும். இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட். அப்போ இன்டர்வியூ இதுக்கு வந்து கிடையாது. டைரெக்டாக இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலே உங்களை வந்து இந்த இன்டர்வியூக்கு, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கூப்பிட்ருவாங்க. சரிங்களா? ஓகே. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.